ஹலோ வீவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலோட இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சுட்டு, உள்ளே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது யாருமே கேட்குறதில்ல போலங்க. நானும் போயிட்டு ஆவரேஜ் வியூ டியூரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 33 செகண்ட் 34 செகண்டுக்கு மேலே யாருமே பார்த்துருக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மேலே தான் கண்டென்ட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவர் ரஜினியும் தளபதி விஜயோட ஆதரவாளரும் மாற்றி 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 ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாக்குதல் ட்விட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நடத்திக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்திலேயே சினிமா லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரஜினி அப்படிங்கிற ஒரு சகாப்தம் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் இருக்கும். தலைவருக்கு ரசிகர்கள், ஃபேன்ஸு, பேஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஜில்லாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள், சர்க்காராக இருக்கட்டும், அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போட்டியாக ரஜினிக்கு ஒரு படத்தை கொடுப்பாங்க. அந்த படத்தோட லான்ச், அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டு, அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். யாருமே அந்த இடத்த நிரப்ப முடியாது. அவரோட ஸ்டைல் என்ன, அவரோட வாக்கு என்ன, அவரோட லுக் என்ன, அவரோட ஸ்பீச் என்ன, அவரோட ஹேர் ஸ்டைல் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார், நான் அடுத்த சூப்பர் ஸ்டாரெலாம் இருக்க தேவையில்லை, எனக்கு மக்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ ஸ்டேடியமே அதிர்வமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியாக தலைவர் ரஜினி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா முத்திரையை சிம்பிளாக வச்சு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். ரஜினிகாந்தோட மொத்த ஃபேன்ஸ் அப்படியே குசியில் அப்படியே குதூகலமாக இருந்திருப்பாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல இருக்கிற ரஜினி ரசிகராக இருக்கட்டும், ஏடிஎம்கேல இருக்கிற ரஜினி ரசிகராக இருக்கட்டும், எல்லாருமே அங்கேருந்து பிரிஞ்சு ரஜினி கட்சியில் போய் இணையிற அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. மொத்தமாக ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே சும்மா வாரம் படுத்துனாங்க. இந்த அருணாச்சலம் படத்தில் வர சாங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கட்சி அறிமுகப்படுத்தினார், கட்சி சிம்பிளை அறிமுகப்படுத்தினார், கட்சியில் நிர்வாகிகள் இணைச்சார், ரசிகர் எல்லாமே தொண்டர்களாக மாறினாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு, விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொரோனா பாதிப்பு இருக்கனால கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். உடல்நலக்குறைவுக்காக கூட்டத்தை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்த ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, திடீர்னு கட்சியவே கலைச்சிட்டார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் கட்சி இது பண்ணுறது அவ்வளோவா நல்லா இருக்காது, என் ஹெல்த்துக்கு சரியில்லை, ரசிகர்கள் மன்னிக்கணும், தொண்டர்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஆரம்பிச்சிருப்பார், யோசிக்காமல் கலைச்சிருப்பார். அந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ திமுக அப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ரஜினியை திமுக மிரட்டுச்சு. டிஎம்கே அரசாங்கம் மிரட்டினாங்க, ரஜினியை கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் கட்சி ஆரம்பித்தா எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வாட்டுக்கு நடிக்கிறீங்க, நடிப்பை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால தான் ரஜினி அவர்கள் கட்சியை கலைச்சிட்டாரு அப்படின்லாம் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். அது பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஎம்கே கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ரஜினிக்கு ஆதரவாக பேசினாங்க, ஆதவ அர்ஜுனாவை விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் ரஜினி ஆளுமை மிக்க ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிற கட்சி நிர்வாகிகள்லாம் வச்சுக்கிட்டு தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் மக்கள்கிட்ட இருக்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடித்து தமிழ் சினிமாவிலேயே ஊறி போய் தமிழ் சினிமாவால் சம்பாரித்து இத்தனை கோடி சேர்த்துன ரஜினிகாந்த் அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கங்க. கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்த டைமிங்கில் அவர் ரசிகர்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காரா, அவர் குடும்பத்தை தாண்டி யாராச்சும் எதுக்காச்சும் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு கட்சிக்கு என்னங்க பண்ண போகிறார், இவரெலாம் எப்போ கட்சிக்கு இருக்கணும், அரசியல் தொடங்கியிருக்கணும், அண்ணாமலை ஆரம்பித்த காலத்தில், அருணாச்சலம் வந்த புதுசில், பாபா வந்த புதுசில், பாட்ஷா வந்த புதுசில், அப்போல்லாம் கட்சி ஆரம்பிச்சுன்னு காலம் போன கடைசியில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமிங்கில். அது எல்லாம் அரசியல் புரசலாக எப்படியா இருந்தாலும் ரஜினி சார் அவர் காதுக்கு போயிருக்கும். சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம கட்சி இது பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூவும் நிறையா இருந்திருக்கும், இதுக்கு மேலே நம்ம கட்சி நடத்துறது சரிப்பட்டு வராது, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கலைச்சிருப்பார். ஆதவ அர்ஜுனா இப்போ அந்த டாக் விட்டுருக்க வேணாம். சரி, ஓகே, இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க.
அரசியலில் வந்து இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் தான் மொத்த தமிழ்நாடும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.